ஹலோ எவ்ரிவன், இன்றைக்கி நம்ம அக்டோபர் 19th 2021 ஹிந்து நியூஸ் அனாலிசிஸ் தமிழில் பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் நியூஸ், இந்தியா நீட்ஸ் அ கேஸ்ட் கவுண்ட் அப்படின்னு கொடுத்துருக்குறாங்க. ஸோ இதை பற்றி பார்க்கலாம். ஃபர்ஸ்ட்டு கான்ஸ்டிடியூஷன் அசம்பிளிலேருந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்கிறாங்க. ஒரு 114 டைம் வந்துட்டு சிட்டிங்ஸ் பண்ணதுக்கு அப்புறம் தான் கான்ஸ்டிடியூஷன் அப்படிங்கிற உருவத்தையே ஒரு எஃபெக்டிவாக வந்து உருவாக்கியிருப்பாங்க. ஓகேவா? ஸோ இவ்வளோ தூரத்துக்கு பண்ணணும் அப்படின்னா நம்மளுடைய ஒவ்வொரு இடத்துலையுமே நீதி, அதுக்கப்புறம் நம்மளுக்கு ஆப்பர்ச்சுனிட்டி, ஈக்குவாலிட்டி அதெல்லாம் இருக்கிற மாதிரி அவங்க பார்த்துப்பாங்க. ஓகேவா? ஸோ ப்ரியாம்பிள் என்ன கொடுத்துருப்பாங்கன்னா ஜஸ்டிஸ் அப்படிங்கிற ஒரு விஷயம் கொடுத்துருப்பாங்க. ஜஸ்டிஸ் அப்படிங்கிறது நீதி, இது சோஷியல், பொலிட்டிக்கல், எக்கனாமிக்கல், இந்த வயசில் நம்மளுக்கு எல்லாத்துக்கும் ஜஸ்டிஸ் வேணும் அப்படிங்கிறதுக்காக என்ஷூர் பண்ணியிருப்பாங்க. இன்னொன்று ஈக்குவல் ஆஃப் ஸ்டேட்டஸ் அண்ட் ஆப்பர்ச்சுனிட்டி. ஓகேவா? ஸோ இப்போ நம்மளுடைய வேலை வாய்ப்புன்னு வரும்போது சரி, நம்மளுடைய ஸ்டேட்டஸ், சோஷியல் ஸ்டேட்டஸும் சரி, அதில் வந்து ஈக்குவாலிட்டி அப்படிங்கிற ஒரு விஷயத்தை என்ஷூர் பண்ணுறதும் இந்த ப்ரியாம்பிளில் இருக்கும். ஓகே, அது போக ஃபண்டமெண்டல் ரைட்ஸில் ஆர்டிகல் 17, அதாவது அன்டச்சபிலிட்டி அப்படிங்கிற விஷயம் இருக்கக்கூடாது அப்படிங்கிறதுக்காக அன்டச்சபிலிட்டி அப்படிங்கிற ஒரு விஷயத்தை அபாலிஷ் பண்ணியிருப்பாங்க. ஓகேவா? ஸோ தீண்டாமை அப்படின்னு இருக்கக்கூடாதுன்னு. அதே மாதிரி ஆர்டிகல் 23 என்ன சொல்லியிருப்பாங்கன்னா, இப்போ வந்து ஹியூமன் பீயிங்ஸ் இருக்கிறாங்கன்னா ஸோ அவங்கள வந்து டிராஃபிக்கிங் பண்ணுறது, அப்புறமேட்டு ஃபோர்ஸ்டு லேபர், இதெல்லாம் தப்பு அப்படின்ற மாதிரி சொல்லியிருப்பாங்க. ஆர்டிகல் 24 குழந்தைகள் இருக்கிறாங்கன்னா ஸோ அவங்கள வந்து வேலையில் சேர்க்கக்கூடாது, பணியமர்த்தக்கூடாது. ஸோ சைல்டு லேபர் அப்படிங்கிறத ப்ராஹிபிஷன் பண்ணணுன்ற மாதிரி என்ஷூர் பண்ணியிருப்பாங்க. இதெல்லாம் எதுக்காக முக்கியமாக பண்ணியிருப்பாங்க அப்படின்னா, நம்மளுடைய கேஸ்ட் பேஸ்டில் நிறையா வழக்கங்கள் இருக்கும். ஓகேவா? ஸோ அதெல்லாம் வந்துட்டு நம்ம குழந்தைங்களை பாதிக்காத மாதிரி நடந்துக்கணும், எல்லாருக்கும் வந்துட்டு ஈக்குவலான ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்கணும் அப்படிங்கிறதுக்காக கொண்டு வந்திருப்பாங்க. தென் தீண்டாமை அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்கக்கூடாதுன்னு கொண்டு வந்திருப்பாங்க. அதே மாதிரி இப்போ நம்மளோட கான்ஸ்டிடியூஷன் என்ன சொல்லியிருப்பாங்கன்னா, ஒருத்தவங்களுடைய ரிலீஜியன், அவங்களோட ரேஸ், அவங்களோட கேஸ்ட், அவங்களோட செக்ஸ், அதாவது மேல் ஃபீமேல், இன்னொன்று பிளேஸ் ஆஃப் பர்த், அவங்க எந்த இடத்துல பிறந்தாங்க அப்படிங்கிறத வச்சு நம்ம டிஸ்கிரிமினேஷன் பண்ணக்கூடாது அப்படின்ற மாதிரி ஆர்டிகல் 15 சொல்லியிருப்பாங்க. ஓகேவா? அதே மாதிரி இன்னொன்று என்ன சொல்லியிருப்பாங்கன்னா, இப்போ வந்து பப்ளிக் எம்ப்ளாய்மெண்ட், அதாவது கவர்மெண்ட் ஒர்க், ஜாப், அந்த மாதிரி இதுலலாம் வந்துட்டு ஈக்குவலான ஆப்பர்ச்சுனிட்டி இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி கொண்டு வந்திருப்பாங்க. ஓகேவா? ஸோ இதெல்லாம் எதுக்காக கொண்டு வந்திருப்பாங்கன்னா, இப்போ நம்மளோட சொசைட்டியில் எல்லாருமே ஈக்குவலான ஸ்டேட்டஸில் இல்லையா, இன்னமும் கூட அண்டர் ப்ரிவிலேஜ்டு குரூப்ஸ் இருக்க தான் செய்கிறாங்க. ஸோ அவங்களோட இன்ட்ரெஸ்ட்டை ப்ரமோட் பண்ணணுங்கிறதுக்காக தான் கவர்மெண்ட் இந்த மாதிரி ஸ்டெப்ஸ் டேக்கன் பண்ணியிருப்பாங்க. ஓகேவா? அதுக்கப்புறம் இன்னொன்று எக்ஸ்ட்ரா என்ன பண்ணியிருப்பாங்கன்னா, இப்போது ஷெட்யூல்டு கேஸ்ட்டாக இருக்கிறாங்க, ஷெட்யூல்டு ட்ரைபாக இருக்கிறாங்க, ஆங்கிலோ இண்டியனாக இருக்கிறாங்க அப்படின்னா ஸோ அப்போ அவங்களுக்குன்னு லெஜிஸ்லேச்சரில், ஓகேவா, ஸோ லெஜிஸ்லேச்சரில் ரிசர்வேஷன் அப்படிங்கிற ஒரு விஷயம் இவங்க ஏற்படுத்தி கொடுத்துருப்பாங்க. ரிசர்வேஷன் கூட இவங்க என்ன செஞ்சுருப்பாங்கன்னா, 10 years கழிச்சு, அதாவது கான்ஸ்டிடியூஷன் வந்து அடுத்து 10 years கழிச்சு இந்த ப்ரொவிஷன் வேண்டாம் அப்படின்னா கவர்மெண்ட் நினச்சாங்கன்னா ரிமூவ் பண்ணியிருக்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. ஆனால் கூட இன்னமும் 10 வருஷத்துக்கு ஒரு தடவை இந்த ஷெட்யூல்டு கேஸ்ட், ஷெட்யூல்டு ட்ரைப், ஆங்கிலோ இந்தியன் இவங்களுக்கான ரிசர்வேஷன் வந்து தொடர்ந்துக்கிட்டு தான் இருக்குது. இப்போ ரீசெண்டாக தான் ஆங்கிலோ இந்தியன் அவங்களுக்கு வந்துட்டு இந்த ரெப்ரசன்டேஷன் வேண்டாம் அப்படின்ட்டு இதை மட்டும் ரிமூவ் பண்ணியிருப்பாங்க. ஓகேவா? மற்றபடி நம்மளோட லெஜிஸ்லேச்சர் பொறுத்த வரைக்கும் விமென்க்கோ, மைனாரிட்டிக்கோ அவங்களுக்குலாம் வந்துட்டு ரிசர்வேஷன் கிடையாது. எஸ்பெஷலி ஷெட்யூல் கேஸ்ட், ஷெட்யூல் ட்ரைப் இவங்களுக்குன்னு ரிசர்வேஷன் அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்து உண்டு. ஓகேவா? ஸோ இது எதில் கொடுத்துருப்பாங்க அப்படின்னா நம்மளுடைய கான்ஸ்டிடியூஷன்லேயே கொடுத்துருப்பாங்க. தென் ஆர்டிகல் 335 என்ன கொடுத்துருப்பாங்கன்னா, இப்போது ஷெட்யூல்டு கேஸ்ட், ஷெட்யூல்டு ட்ரைப் இருக்கிறாங்கன்னா பப்ளிக் எம்ப்ளாய்மெண்ட், அதாவது யூனியன் கவர்மெண்ட் ஒர்க்காக இருந்தாலும் சரி, ஸ்டேட் கவர்மெண்ட் ஒர்க்காக இருந்தாலும் சரி, அதுக்கு வந்து ரிசர்வேஷன் அப்படிங்கிற ஒரு விஷயம் கொடுத்துருப்பாங்க. ஸோ இது எல்லா பாயிண்ட்டுமே ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட், நீங்கள் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. ஏன்னா இப்போ என்னென்ன மாதிரி ஸ்டெப்ஸ் கவர்மெண்ட் டேக்கன் பண்ணியிருக்காங்கன்னா இந்த ஆர்டிகல்லாம் பொலிட்டிக்கல் வைஸ் நம்மளுக்கு வந்து எழுத தெரியணும். ஓகே, தென் இதோட முக்கியமான இது என்னென்னா கிரியேஷன் ஆஃப் கேஷ்லெஸ் ஈத்தோ. ஓகேவா? ஏன் வந்து கிளாஸ்லெஸ் ஈத்தோ உருவாக்குறாங்கன்னா, எந்த ஒரு வகுப்பு வாதமும் எந்த ஒரு ஜாதி பேதமும் இருக்கக்கூடாது அப்படிங்கிறதுக்காக தான் இது கொண்டு வந்திருப்பாங்க. ஓகே, ஸோ சோஷியல் இன்டகிரேஷன் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை என்ஷூர் பண்ணணுங்கிறதுக்காக தான் இந்த மாதிரி ஸ்டெப்ஸ் கவர்மெண்ட் டேக்கன் பண்ணியிருப்பாங்க. இதெல்லாம் கவர்மெண்ட் எடுத்த ஸ்டெப்ஸ். ஓகேவா? அதுக்கப்புறமேட்டு விபி சிங் வந்து பிரைம் மினிஸ்டராக இருக்கும்போது அவரோட காலத்தில் 1990 மண்டல் கமிஷன் அப்படின்ற ஒரு கமிஷன் வந்து செட் பண்ணுவார். ஸோ இந்த கமிஷன் வந்து என்ன சொல்லுவாங்கன்னா, பார்த்துட்டு ஓகே 27% வந்து நம்ம ரிசர்வேஷன் பப்ளிக் எம்ப்ளாய்மெண்ட்டில். ஓகேவா? ஸோ பப்ளிக் எம்ப்ளாய்மெண்ட்டில் யாருக்கு கொடுக்கலான்னா அதர் பேக்வேர்ட் கிளாஸஸ், ஓபிசி இருப்பாங்க இல்லையா, அவங்களுக்கு கொடுக்கலான்னு இருப்பாங்க. ஓகே, ஸோ மண்டல் கமிஷன் சம்வாட் ரிலேட்டட் டு ஓபிசியோடைய ரிசர்வேஷன். ஓகேவா? அப்புறம் அதில் என்ன சொல்லியிருப்பாங்கன்னா, இது ஃபஸ்ட்டு பப்ளிக் எம்ப்ளாய்மெண்ட்டுக்கு மட்டும்தான் கொடுத்துருப்பாங்க ரிசர்வேஷன். தென் அது கொஞ்சம் கொஞ்சமாக எஜுகேஷனல் இன்ஸ்டிடியூஷனுக்கும் இந்த ரிசர்வேஷனை வந்து எக்ஸ்டெண்ட் பண்ணியிருப்பாங்க. ஓகேவா? ஸோ எஜுகேஷனல் இன்ஸ்டிடியூஷனும் என்ன பண்ணணும்னா 27% வரைக்கும் ஓபிசிக்கு ரிசர்வேஷன் கொடுக்கணுன்ற மாதிரி சொல்லியிருப்பாங்க. ஓகேவா? இந்த 27% ப்ளஸ் ஆல்ரெடி ஷெட்யூல்டு கேஸ்ட், ஷெட்யூல்டு ட்ரைப்க்கு வந்துட்டு 22.5% கோட்டா வந்து கொடுத்துருப்பாங்க. ஓகேவா? ஸோ இது ரெண்டுமே சேர்த்து
49.5% வந்து எஜுகேஷனல் இன்ஸ்டிடியூஷனில் கோட்டா இருக்குது. ஓகேவா? ஸோ இதெல்லாம் பார்த்துட்டு என்ன ஆக ஆரம்பிச்சிட்டுனா அங்கே வந்து கொஞ்சம் ப்ராப்ளம் வர ஆரம்பிச்சிருச்சு. ஓகே, ஸோ யூனிவர்சிட்டி கேம்பஸில் ஸோ என்ன ஆயிடுச்சுன்னா அந்த கேஸ் ஆகி கேஸ் வந்து கோர்ட்டுக்கு போயிடுச்சு. ஓகே, ஸோ லீகல் சேலஞ்ச் பண்ணிட்டாங்க. இந்த 49.5% ரிசர்வேஷன் கொடுக்கலாமா வேண்டாமா அப்படின்ட்டு. ஓகேவா? ஸோ இப்போ தான் ஒரு இம்பார்ட்டண்ட்டான கேஸ் வந்துட்டு வருது. அது வந்து இந்திரா சாஹனி வெர்சஸ் யூனியன் ஆஃப் இந்தியா. அந்த கேஸ் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட், நிறைய பேருக்கு நம்மளுக்கு தெரிஞ்சிருக்கும். ஓகேவா? ஸோ அப்போ சுப்ரீம் கோர்ட் என்ன சொல்லுவாங்கன்னா, நாங்கள் ஓபிசிக்கு கொடுத்த ரிசர்வேஷன் 27% அப்படிங்கிறது செல்லும் அப்படின்னு இருப்பாங்க. ஓகேவா? அப்போ 27% ரிசர்வேஷன் ஓபிசிக்கு அப்படின்னு இருப்பாங்க. அதே டைமில் இப்போது எக்கனாமிக் க்ரைட்டீரியா வச்சு ஒரு 10% ரிசர்வேஷன் கொடுத்துருப்பாங்க. பட் அது கிடையாது அப்படின்னு ஸ்ட்ரக் டவுன் பண்ணியிருப்பாங்க. ஸ்ட்ரக் டவுன்னா அது வேண்டாம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருப்பாங்க. ஓகேவா? அதுக்கப்புறமேட்டு 50% அப்படிங்கிறது தான் ரிசர்வேஷன் கொடுக்கணும். அதாவது கேஷ் பேஸில் கொடுக்கும்போது 50% கொடுக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருப்பாங்க. ஓகே, ஸோ ரிசர்வேஷன் அப்படிங்கிற ஒரு விஷயம் 50% எக்ஸ்டெண்ட் ஆகக்கூடாதுன்னு இருப்பாங்க. ஆனால் சில ஸ்டேட்டில் ரேரான கேசஸ் வந்து 50% தாண்டி வந்து அவங்க ரிசர்வேஷன் கொடுக்குறாங்க. ஓகேவா? 50% ரிசர்வேஷன் அப்படிங்கிறத இந்திரா சாஹினி கேஸில் தான் ஃபிக்ஸ் பண்ணியிருக்கும் சுப்ரீம் கோர்ட். தென் சுப்ரீம் கோர்ட் என்ன சொல்லியிருப்பாங்கன்னா, கேஸ்ட் அப்படிங்கிறது ஒரு சோஷியல் கிளாஸோடைய ஒரு இதுதான் அப்படின்ட்டு இருப்பாங்க. ஓகேவா? ஸோ நம்மளுடைய சமூகத்தில் நம்ம எப்படி இருக்கிறோம் அப்படிங்கிறதுக்கு ஒரு முக்கியமான ரோல் கேஸ்ட் வந்துட்டு ப்ளே பண்ணிட்டு தான் இருக்குது இன்னமும் கூட. ஓகேவா? ஸோ அப்போ என்ன சொல்லியிருப்பாங்க அப்படின்னா, ஒரு வேளை கவர்மெண்ட் வந்துட்டு ஃபீல் பண்ணாங்க அப்படின்னா, ஸோ அப்போ அவங்க என்ன பண்ணலான்னா, இந்த மாதிரி சிலவங்களுக்கு யாரெல்லாம் வந்துட்டு தேவையான அளவு ரெப்ரசன்டேஷன் இல்லையோ அவங்களுக்கு கவர்மெண்ட் என்ன கொடுக்கலான்னா, இந்த மாதிரி ஆப்பர்ச்சுனிட்டிஸ் கொடுக்கலாம், ரிசர்வேஷன் கொடுக்கலாம் அப்படின்ற மாதிரி என்ன கொடுத்துருப்பாங்கன்னா, ஆர்டிகல் 16 4 கொடுத்துருப்பாங்க. ஓகேவா? இது ஒரு முக்கியமான ஒரு விஷயம். அப்புறம் இந்த இந்திரா சாஹனி கேஸில் என்ன சொல்லியிருப்பாங்கன்னா, க்ரீமி லேயர் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை உருவாக்கியிருப்பாங்க. இப்போது ஒரு கேஸ்ட் இருக்கிறாங்கன்னு வச்சுக்கலாம். ஓகே, ஸோ ஏன்னு ஒரு கேஸ்ட் இருக்காங்க. அந்த ஏ கேஸ்ட்லேயே எல்லாருமே பணக்காரங்களாக இருப்பானா கிடையாது இல்லையா? ஸோ அந்த கேஸ்ட் வந்து கொஞ்சம் ஹை கேஸ்ட்டாக இருக்குது. ஆனால் எங்களுக்கு நம்ம ரெப்ரசன்டேஷனே கொடுக்கலன்னா என்ன ஆகும்? அங்கே இருக்கிற லோயரான பீப்புளுக்கு, காசு இல்லாதவங்களுக்குலாம் வந்துட்டு ரெப்ரசன்டேஷன் கிடைக்காது. அப்புறம் அவங்களுக்கு படிக்கிற வைக்கிறதுக்கு காசும் இருக்காது. ஸோ என்ன பண்ணுறாங்கன்னா, யாருக்கெல்லாம் உண்மையிலே ரிசர்வேஷன் தேவையோ ஸோ அப்போ அவங்களுக்கு அப்படிங்கிறதுக்காக க்ரீமி லேயர் கான்செப்ட் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை உருவாக்கிறாங்க. ஓகேவா? ஸோ க்ரீமி லேயர் கான்செப்ட் எப்போ உருவாச்சு நம்மகிட்ட கேட்டால் நம்மளுக்கு தெரிஞ்சிருக்கணும். இந்திரா சாஹினி வெர்சஸ் யூனியன் ஆஃப் இந்தியா கேஸில் தான் உருவாச்சு. தென் 50% ரிசர்வேஷன் தெரிஞ்சிருக்கணும். 27% ஃபார் ஓபிசி, அதுவும் நம்மளுக்கு தெரிஞ்சிருக்கணும். ஓகே, ஸோ இதெல்லாம் கொண்டு வந்திருப்பாங்க. இதுக்கப்புறமேட்டு என்ன சொல்லியிருப்பாங்க அப்படின்னா, ஆக்சுவலி நம்ம வந்துட்டு கேஸ்ட் கவுண்ட் அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்துட்டு இன்ன வரைக்கும் நம்மளுக்கு ரொம்ப தெளிவானதாக ஒன்று இல்லை. ஸோ நம்ம பண்ணணும். அப்படி பண்ணுனா தான் நம்மளுக்கு என்ன தெரியும்னா, இந்த 50% ரிசர்வேஷன் நம்ம சொல்கிறோம் இல்லையா, ஒருவேளை ஓபிசி வந்துட்டு தேவையான அளவு ரெப்ரசன்டேஷன் ஆகியிருந்தாங்க அப்படின்னு நம்மளுக்கு டேட்டா வைஸ் கிடைச்சிதுன்னா நம்மளால என்ன சொல்ல முடியும்னா, ஓபிசிக்கான ரிசர்வேஷனை இன்னும் கொஞ்சம் நம்ம கம்மி பண்ணலாமே அப்படின்னு நம்ம ஆர்கியூ பண்ண முடியும் இல்லையா? அப்படி நம்ம ஆர்கியூ பண்ணுறதுக்கு நம்மளுக்கு என்ன வேணும்? ஒரு எலாபரேட்டிவான கேஸ்ட் கவுண்ட் டேட்டா வேணும் இல்லையா? ஸோ அந்த டேட்டா வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட். ஏன்னா அப்போ தான் நம்மளால் வந்துட்டு ஒரு ஜாதி சமூகம் அதெல்லாம் வந்துட்டு கரெக்டாக இருக்க முடியும். ரொம்ப ஜாதி பேதம் இல்லாத ஒரு சமூகத்தை நம்மளால் அப்போ தான் உருவாக்க முடியும் அப்படின்ற மாதிரி இந்த ஆர்டிக்கலில் சொல்லியிருக்காங்க. ஓகேவா? ஸோ இதான் இந்த ஆர்டிக்கலோட எசன்ஸ். தென் நெக்ஸ்ட் ஒன், அ ஷேடோ ஃபாரின் பாலிசி ஃபார் தி ஃபர்ஸ்ட் டைம் அப்படின்னு கொடுத்துருக்குறாங்க. ஆக்சுவலி ஷேடோ கவர்மெண்ட் என்ன சொல்லுவாங்கன்னா, இப்போது நம்மளுடைய ரூலிங் பார்ட்டி இருக்கிறாங்கன்னா, ஸோ ரூலிங் பார்ட்டிக்கு பின்னாடி ஓகேவா, அதாவது ரூலிங் பார்ட்டி ஆண்டுட்டு இருப்பாங்க. ஆனால் அதே டைமில் ஷேடோ கவர்மெண்ட் அப்படின்னு ஒன்று இருப்பாங்க. ஓகேவா? ஸோ ஷேடோ கவர்மெண்ட் அப்படிங்கிறதுக்கு பதிலாக தான் நம்மக்கிட்ட என்ன இருக்கிறோம்னா, ஆப்போசிஷன் இருக்கிறோம் இல்லையா? ஏன்னா எதிர்க்கட்சி அப்படின்னு ஒன்று இருக்கிறாங்க இல்லையா? ஸோ எதிர்க்கட்சி அப்படிங்கிற ஒரு விஷயம் நம்மக்கிட்ட இருக்குது. நம்மக்கிட்ட ஷேடோ கவர்மெண்ட் அப்படிங்கிற ஒரு விஷயம் கிடையாது. ஓகேவா? ஸோ இதை ஃபஸ்ட்டு சொல்லிவிட்டு அதுக்கப்புறம் என்ன சொல்கிறாங்கன்னா, நம்மளோட ஆப்போசிஷன் பார்ட்டி என்ன பண்ணுவாங்கன்னா, எப்போவுமே கவர்மெண்ட்டை கிரிட்டிசைஸ் பண்ணணும் அப்படின்னா, ஏதாவது ஒரு என்ஜிஓ இல்லைன்னா யாராவது வந்து ஒரு டேட்டா எடுத்துருக்காங்கன்னா அந்த டேட்டா வச்சு நம்ம அவங்ககிட்ட சொல்லுவோம். ஸோ அப்போ ரூலிங் பார்ட்டிக்கு என்ன தோணும்? ஓகே, நம்மளை யாரோ கவனிச்சிட்டே இருக்கிறாங்க, நம்ம கரெக்டாக இருக்கணும்னு தோணும் இல்லையா? ஸோ அதனால தான் என்ன பண்ணுவாங்கன்னா, ஏதாவது ஒரு டேட்டா என்ஜிஓஸ் அதெல்லாம் கொடுக்குறாங்கன்னா நம்ம ஆப்போசிஷன் பார்ட்டி அதை எடுத்துப்பாங்க. அதன் மூலமாக நம்மளோட கவர்மெண்ட் அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்து எஃபிஷியண்ட்டாக நடக்கிற மாதிரி பார்த்துக்கிறாங்க. ஓகேவா? ஸோ அதனால தான் நம்மக்கிட்ட ஷேடோ கவர்மெண்ட் இல்லை, அதுக்கு பதிலாக நம்மகிட்ட ஆப்போசிஷன் இருக்காங்க. ஓகே, இதே டைமில் இப்போது இங்கே என்ன பேசுகிறாங்கன்னா, ஃபாரின் பாலிசியோடைய ஷேடோ பற்றி பேசுகிறாங்க. ஓகேவா? ஃபாரின் பாலிசி வந்துட்டு இந்தியா ஒன்று ஃபாலோ பண்ணிட்டு இருக்கிறோம் இல்லையா? இதோட ஷேடோ ஃபாரின் பாலிசி ஃபார் த ஃபர்ஸ்ட் டைம் அப்படிங்கிறது என்னன்னா, ஒரு ரிப்போர்ட் எடுத்திருப்பாங்க. யார் அப்படின்னா, அந்த சிபிஆர், சென்டர் ஃபார் பாலிசி ரிசர்ச். இந்த ரிசர்ச் வந்துட்டு என்ன சொல்லியிருப்பாங்க அப்படின்னா, இந்தியாவுடைய ஃபாரின் அண்ட் டிஃபென்ஸ் பாலிசிஸ் பற்றி ஒரு ரிப்போர்ட் கொடுத்துருப்பாங்க. ஓகே, ஸோ அது என்ன டைட்டிலில் கொடுத்துருப்பாங்கன்னா, இந்தியாஸ் பேத் டு பவர் ஸ்ட்ராட்டஜி இன் அ வேர்ல்டு அட்ரிஃப்ட் அப்படின்னு கொடுத்துருப்பாங்க. ஓகேவா? ஸோ இது நம்ம எப்படி பார்க்கலான்னா, ஆல்ரெடி நம்ம கவர்மெண்ட் வந்துட்டு ஒரு ஃபாரின் பாலிசி ஃபாலோ பண்ணிட்டு இருக்கிறாங்க. ஓகேவா? அதே மாதிரி அதை கொஞ்சம் பேஸ் பண்ணி இவங்க என்ன பண்ணியிருக்கிறாங்கன்னா, ஒரு ஃபாரின் அண்ட் டிஃபென்ஸ் பாலிசி கொஞ்சம் சஜஷனோட இந்தெந்த தப்புலாம் நம்ம பண்ணியிருக்கோம், இந்தெந்த நல்லதெல்லாம் பண்ணியிருக்கிறோம் அப்படின்ற மாதிரி அனாலிசிஸ் பண்ணி சொல்லியிருக்கிறாங்க. ஓகேவா? ஸோ இதை தான் வந்து ஃபாரின் பாலிசின்னு சொல்கிறாங்க.
மற்றபடி பெருசாக ஒன்றும் இல்லை. ஆனால் இந்த இதோடைய ரிப்போர்ட் இந்த இது நம்மளுக்கு தேவை. ஓகேவா? மெயின்ஸ் எக்ஸாம் நம்மளுக்கு கேட்டாங்கன்னா என்ன மாதிரி சேஞ்சஸ் கொண்டு வரலாம் அப்படின்னாங்கன்னா, இந்த ரிப்போர்ட் வந்துட்டு இது சொல்லுது அப்படின்ற மாதிரி நம்ம என்ன பண்ணலாம்னா கோட் பண்ணலாம். அதுக்காக இந்த இது ரொம்ப தேவை, இந்த ஆர்டிக்கல். ஓகேவா? ஸோ ஃபர்ஸ்ட் இது எதுலேருந்து ஸ்டார்ட் பண்ணுறாங்க அப்படின்னா, கவர்மெண்ட் அப்படிங்கிறத வந்துட்டு இவங்க அதோட ஃபர்ஸ்ட் ஃபேஸ் மோடி வந்துட்டு அவங்க பிரைம் மினிஸ்டர் ஆனதுக்கப்புறமேட்டு ஃபர்ஸ்ட் இது எப்படி இருந்திருக்குது, ஃபர்ஸ்ட் டேர்ம், தென் செகண்ட் எப்படி இருந்திருக்குது அப்படின்ற மாதிரி பேசுகிறாங்க. ஸோ ஃபர்ஸ்ட் டேர்மில் வந்து நம்ம பாகிஸ்தான் கூட இருக்கிற அந்த ஒரு நல்ல ஒரு ஃப்ரெண்ட்ஷிப் இல்லை இல்லையா? ஸோ அந்த நல்ல ஃப்ரெண்ட்ஷிப் வேணும் அப்படிங்கிறத புதுப்பிச்சுக்கிறதுக்காக சில ஸ்டெப்ஸ் டேக்கன் பண்ணியிருப்போம். பட் அது வந்துட்டு அவ்வளோ சக்ஸஸிவாக முடிஞ்சிருக்காது அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் நம்மளோட நெய்பர்ஹுட் ஃபர்ஸ்ட் பாலிசி அந்த மாதிரி நிறைய பாலிசிஸ் வந்து அவங்க கிரியேட் பண்ணியிருப்பாங்க. அந்த மாதிரி கொஞ்சம் நல்லா பண்ணிவிட்டு தென் செகண்ட் டேர்மில் என்ன சொல்கிறாங்கன்னா அப்படியே கொஞ்சம் அகெயின்ஸ்டாக, அதாவது அந்த டைமில் தான் நம்மளுக்கு வந்து ஜேஎன்கே அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்து நம்ம பைஃபர்கேஷன் பண்ணியிருப்போம். ஜம்மு அண்ட் காஷ்மீர், தென் ஆர்டிகல் 370, அதே மாதிரி சிட்டிசன்ஷிப் அமெண்ட்மெண்ட் பில், தென் இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் வந்துட்டு அந்த டைம் தான் வர ஆரம்பிச்சிருக்கும் செகண்ட் இதில். ஓகே, அதே மாதிரி சைனாவும் நம்மளும் வந்துட்டு கொஞ்சம் சண்டை போடுற மாதிரி ஒரு சுச்சுவேஷனில் இருந்திருப்போம். ஓகே, ஸோ அதே அனாலிசிஸ் பண்ணுறாங்க, அதை பற்றி சொல்கிறாங்க. சொல்லிட்டு தென் இவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, இப்போது இந்தியாவுடைய நம்ம நினைக்கக்கூடாது, இந்தியாவுடைய டொமஸ்டிக் அப்படிங்கிற ஒரு விஷயம், டொமஸ்டிக் அஃபேர்ஸ் அப்படிங்கிறது நம்மளுடைய ஃபாரின் பாலிசியை பாதிக்காதுன்னு நினைக்கக்கூடாது. ஆக்சுவலி நம்மளுடைய இன்டரில் என்ன நடக்குதோ நம்மளுக்கு நடுவில், ஓகே, ஸோ அதுதான் வந்து நம்மளுடைய ஃபாரின் பாலிசியை நிறைய டிட்டர்மைன் பண்ணும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஓகேவா? ஏன்னா நம்ம வந்து ஜம்மு அண்ட் காஷ்மீரை வந்து பைஃபர்கேட் பண்ணப்போ வெஸ்டர்ன் பவர்ஸ்லாம் என்ன சொல்ல ஆரம்பித்தாங்கன்னா, கொஞ்சம் நம்மளை பற்றி குறை சொல்ல ஆரம்பிச்சிருப்பாங்க. ஓகேவா? ஸோ அந்த மாதிரிலாம் நிறைய நடந்திருக்கும். அதனால இந்த ஆர்டிக்கலில் என்ன சொல்லியிருப்பாங்கன்னா, நம்மளுடைய உள்ள நம்ம எப்படி வந்துட்டு அரசியல் பண்ணுறோம், நம்ம வந்து என்ன மாதிரி ஸ்கீம்ஸ் பாலிசிஸ் ஃபாலோ பண்ணுறோம், என்னென்ன ஸ்டெப்ஸ் டேக்கன் பண்ணுறோம், ஈச் அண்ட் எவ்ரி ஸ்டெப் அப்படிங்கிறது அப்படியே எதில் ரிஃப்ளெக்ட் ஆகும்னா நம்மளுடைய ஃபாரின் பாலிசியில் ரிஃப்ளெக்ட் ஆகும், நம்மளோட ஃபாரின் அஃபேர்ஸ் அது பாதிக்கும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருப்பாங்க. ஓகேவா? ஸோ அதனால் ஃபர்ஸ்ட் ஒன் என்ன சொல்கிறாங்கன்னா, இந்தியாவோட ஃபவுண்டேஷனல் சோர்ஸ் ஆஃப் நம்மளோட இன்ஃப்ளூயன்ஸ் அப்படிங்கிறது நம்ம எப்படி நம்மளை பண்ணுறோம் அப்படிங்கிறத பொறுத்து தான் இந்த வேர்ல்டு ரிமைனிங் இருக்கிறவங்க வந்துட்டு நம்மளை நினைப்பாங்க அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஓகேவா? தென் நம்மளுடைய பாலிசி அப்படிங்கிறது முக்கியமாக ஒரு 4 பில்லரை பொறுத்தது. ஒன்று வந்துட்டு டொமஸ்டிக் எக்கனாமிக் க்ரோத் பொறுத்தது, இன்னொன்று நம்மளுடைய சோஷியல் இன்க்ளூஷனை பொறுத்தது, தென் டெமோக்ரஸி, தென் லிபரல் கான்ஸ்டிடியூஷனல் ஆர்டர் அப்படிங்கிறத பொறுத்தது. ஓகே, ஸோ இந்த 4 வந்துட்டு நம்ம கரெக்டாக நம்மளுடைய நாட்டில் ஃபாலோ பண்ணினா மட்டும்தான் ஃபாரின் பவர்ஸ் அப்படின்னு வரும்போது ஸோ அவங்களுக்கு நம்ம என்ன பண்ண முடியும் அப்படின்னா, நம்மளை பற்றின ஒரு நல்ல அபிப்பிராயம் வந்து க்ரியேட் பண்ண முடியும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருப்பாங்க. இதில் ஏதாச்சும் ஒன்றுக்கு நம்ம வந்து டேமேஜ் பண்ணுற மாதிரி நடந்துக்கிட்டாலும் கூட அது வந்து நம்மளுடைய ரெஸ்ட் ஆஃப் தி வேர்ல்டு கூட நம்ம வச்சுருக்கிற ஃபாரின் பாலிசி இருக்குது இல்லையா, அதை வந்து அஃபெக்ட் பண்ணுன்னு இருக்கிறாங்க. ஸோ இந்தியா என்ன பண்ணணும்னா, நம்மளுடைய ஓனான ஃபவுண்டேஷனல் வேல்யூஸ் அப்படிங்கிறதுக்கு நம்ம ட்ரூவாக இருக்கணும். நம்மளுடைய முன்னோர்கள்லாம் என்ன ஃபாலோ பண்ணியிருப்பாங்க ஃபாரின் பாலிசியில், ஸோ அந்த மாதிரி நம்மளுடைய ஓன் வேல்யூஸ்க்கு நம்ம ட்ரூவாக இருக்கணும். அதே மாதிரி நம்மளுடைய மாடல் ஆஃப் டெவலப்மெண்ட் அப்படிங்கிறது அத்தாரிட்டேரியனாக இருக்கக்கூடாது. ஓகேவா? ஸோ ஒரே ஆள் மட்டுமே இல்லைனா ரொம்ப ஆட்சி பண்ணுறதா, ரொம்ப ஓவர் பவரை டிபெண்ட் பண்ணி, ஸோ அந்த மாதிரி இருக்கக்கூடாது, மக்களை பேஸ் பண்ணி இருக்கணுன்ற மாதிரி சொல்கிறாங்க. ஓகே, ஸோ அத்தாரிட்டேரியன் கவர்மெண்ட்டாக இருக்கக்கூடாதுன்றாங்க. தென் இதில் இன்னொரு சஜஷன் என்ன கொடுத்துருப்பாங்கன்னா, இந்தியா வந்துட்டு நம்மளுடைய ஆர்ஸ்டப் அப்படிங்கிறதுல ஜாயின் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஓகே, ரீஜனல் காம்ப்ரஹென்சிவ் எக்கனாமிக் பார்ட்னர்ஷிப் இல்லை ஜாயின் பண்ணலாமா பண்ண வேண்டாமான்னு ஒரு பெரிய ஆர்குமெண்ட் போயிட்டு இருக்கு இல்லையா. ஸோ இந்த ரிப்போர்ட்டில் என்ன சொல்கிறாங்கன்னா, நம்ம கண்டிப்பாக ரீஜாயின் பண்ணிக்கணும் அப்படின்றாங்க. அதே மாதிரி இந்த ஏஷியன் பசிபிக் கோஆப்ரேஷன் இருக்குது இல்லையா, ஸோ அதுலேயும் வந்துட்டு நம்மளோட மெம்பர்ஷிப் அப்படிங்கிறதுக்காக நம்ம ஜாயின் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஓகேவா? தென் இன்னொன்று என்ன சொல்கிறாங்கன்னா, சார்க் இருக்குது இல்லையா, ஸோ சார்க் கூட்டமைப்பை ரிவைவ் பண்ணணும் அப்படின்றாங்க. தென் இந்தியா பொறுத்த வரைக்கும் இப்போது யுஎஸ்ஆ சைனாவா அப்படிங்கிற இடத்துல வந்துட்டு நம்ம 2 பேருக்கும் நடுவில் யாரை சூஸ் பண்ணணும் அப்படின்னு கேள்வி கேட்டால் இதுக்கு என்ன ஆன்சர் பண்ணுறாங்கன்னா, 2 பேர் கூடயுமே நம்ம வந்துட்டு ஈக்குவலான ஒரு இண்டிவிஜுவலான ஒரு ரிலேஷன்ஷிப் நம்ம ஃபாலோ பண்ணணும். ஏன்னா இப்போ சைனா வந்து நம்ம கூட சண்டைக்கு வந்தாலுமே நம்மளை வந்து பொலிட்டிக்கல் வைஸாவோ இல்லைனா நம்மளோட வந்து எக்கனாமிக் வைஸாவோ ஸோ எப்படி வந்துட்டு அவங்க நம்மளை டேமேஜ் பண்ண வந்தாலுமே, ஆனால் சைனாவுக்கு வந்துட்டு இன்னொரு ஆல்டர்னேட்டிவாக நம்ம வேறு ஏதாவது நம்மளை வச்சோம் அப்படின்னா அது வைக்க முடியாது ஆக்சுவலி. ஓகேவா? ஏன்னா சைனா வந்துட்டு எவ்வளோ தூரத்துக்கு நம்ம கூட சண்டைக்கு வராங்களோ ஸோ அவ்வளோ தூரத்துக்கு வந்துட்டு அவங்க நம்மள்ட்ட இருந்து பிரிக்க முடியாத ஒருத்தவங்க அப்படின்றாங்க. ஓகேவா? ஸோ சைனாவுக்கு ஆல்டர்னேட்டிவாக நம்ம யாரையும் சப்ஸ்டியூட் பண்ண முடியாது. ஸோ அதனால் என்ன பண்ணணும்னா, சைனா கூடயும் சரி அதே மாதிரி யூஎஸ் கூடயும் சரி நம்ம வந்துட்டு ஒரு பெட்டரான ரிலேஷன்ஷிப் அப்படிங்கிறது இண்டிவிஜுவலாக மெயின்டைன் பண்ணணுன்றாங்க. தென் என்ன சொல்கிறாங்கன்னா, இப்போ நிறையா கண்ட்ரிஸ் பொதுவாக எடுத்து பார்க்கும்போது அவங்களோட கண்ட்ரிஸ் அவங்களோட டிவிஷன் எல்லாம் வந்து இந்த ரிப்போர்ட் வந்து அலசி ஆராய்ஞ்சிருக்கிறாங்க. அப்படி ஆராயும் போது ஓவராலாக எசன்ஸ் என்ன கொடுக்குறாங்கன்னா, ஆக்சுவலி இந்தியாவோட ஃபாரின் பாலிசி அப்படிங்கிறது நிறையா கண்ட்ரிஸ் கூட ஒரு சுமூகமான உறவு வந்து வச்சுக்கல அப்படின்றாங்க. ஓகே, ஸோ அப்படி சொல்லிட்டு அதனால் கண்டிப்பாக என்ன சொல்கிறாங்கன்னா, இப்போ இருக்கிற ப்ரெசென்ட் சிச்சுவேஷனுக்கு ஏற்ற மாதிரி நம்மளுடைய
ஃபண்டமெண்டல் இருக்குது இல்லையா, நம்மளுடைய அடிப்படைகள். ஸோ அதை வந்து நம்ம இந்த ஃபாரின் பாலிசியில் கொஞ்சம் சேஞ்ச் பண்ணிக்கணும் அப்படின்றாங்க. தென் கண்டிப்பாக நம்மளோட இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் பொறுத்த வரைக்கும் இன்னும் நிறைய நம்ம வந்து முன்னேற வேண்டியிருக்குது, டெவலப் பண்ண வேண்டியிருக்குது. ஸோ நிறைய அது வந்து நம்ம பில்ட் பண்ணாமல் அப்படியே வச்சிருக்கிறோம். ஸோ இன்ஃப்ராஸ்ட்ரக்சரில் நல்ல ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணுன்றாங்க. அது போக இது இந்த நம்மளுடைய நியூக்ளியர், அதுக்கப்புறம் எல்லா விதமான என்விரான்மெண்ட் அந்த பற்றியும் வந்து இவங்க அனாலிசிஸ் பண்ணியிருப்பாங்க. அப்படி பண்ணும்போது இன்னொன்று என்ன சொல்கிறாங்கன்னா, நம்மளோட என்விரான்மெண்டல் ப்ரொடெக்ஷன் தென் எக்கனாமிக் டெவலப்மெண்ட் அப்படிங்கிறதுக்காக இந்த இப்போ நம்ம ஃபாலோ பண்ணுறோம் இல்லையா ப்ரெசன்ட் ஸ்ட்ராட்டஜி, அது வந்துட்டு ரொம்ப பர்ஃபெக்டானதாக இல்லை. ஸோ இந்த மாதிரி ஃபாலோ பண்ணுற ஸ்ட்ராட்டஜியும் நம்ம கொஞ்சம் வந்து ரிவிஷன் பண்ணணும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஓகேவா? ஸோ அதான் வந்து இந்த ஆர்டிக்கலில் முக்கியமான ஒரு விஷயம். ஸோ சஜஷன் கேட்டாங்கன்னா மெயின்ஸில், ஸோ அதெல்லாம் நம்மளுக்கு தெரிஞ்சிருக்கணும் ஓவரால். ஓகே, தென் இம்ப்ரூவிங் லைஃப் ஸ்டாக் ப்ரீடிங். ஓகே, ஸோ இந்த ஆர்டிக்கல் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட். ஏன்னா இது வந்துட்டு நம்மளுடைய லைஃப் ஸ்டாக் அப்படின்னு வரும்போது அதில் என்னென்னமான ப்ரோக்ராம்ஸ் வந்துட்டு இப்போ கொண்டு வந்துருக்குறாங்கன்னு கொடுத்துருக்குறாங்க. ஓகேவா? ஆக்சுவலி லைஃப் ஸ்டாக்கிங் இருக்கிறாங்களா, அதாவது ஆடு மாடு வளர்க்குறது, கோழி வளர்க்குறது, பன்றிகள் வளர்க்குறது, ஸோ இது எல்லாமே உயிரோட உள்ள எல்லாத்தையும் வளர்க்குறது வந்து லைஃப் ஸ்டாக் ப்ரீடிங்கில் வரும். அது வந்து நம்ம வந்து எதுக்காக யூஸ் பண்ணுவோம் அப்படின்னா நம்மளுடைய கமர்ஷியல் பர்பஸ்க்காக நம்ம வந்துட்டு யூஸ் பண்ணுவோம். ஓகேவா? இப்போ இந்த லைஃப் ஸ்டாக் ப்ரீடிங் அப்படிங்கிறது ஒரு பெரிய அன்ஆர்கனைஸ்டு செக்டர். ஓகே, ஸோ ஆர்கனைஸ்டு செக்டர் கிடையாது, இது அன்ஆர்கனைஸ்டு செக்டர். இதில் இருக்கிற முக்கியமான ப்ராப்ளம் என்னென்னா ஃபார்வர்ட் அண்ட் பேக்வேர்டு இன்டெகிரேஷன் அப்படிங்கிற ஒரு விஷயம் அங்கே இருக்காது. ஓகேவா? இப்போ வந்துட்டு ஒரு பண்ணை வச்சுருக்குறோம், பால் பண்ணை. ஓகே, அந்த பால் பண்ணையிலேருந்து நம்மளுக்கு நிறைய பால் வந்து ப்ரொடியூஸ் ஆகி கிடச்சிருச்சு. கிடச்சதுக்கப்புறம் அது வந்து நம்ம எப்படி போய் மார்க்கெட்டில் கொடுக்குறோம், எப்படி விற்கிறோம் அப்படிங்கிறத பொறுத்தும் அது வந்துட்டு சக்ஸஸாக ஃபெயிலியர் அப்படிங்கிறது இருக்குது இல்லையா. ஆனால் இங்கே என்ன ஆகுதுன்னா வேல்யூ செயின் அப்படிங்கிற பார்க்கும்போது ஸோ அதோட குவாலிட்டி அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்துட்டு பாதிக்கப்பட வாய்ப்பு இருக்குன்றாங்க. ஏன்னா நம்ம பொறுத்த வரைக்கும் ஆடு மாடு வளர்க்க ஆரம்பிக்கிறதுல இருந்து அதுலேருந்து பால் கிடச்சி அதை வந்து நம்ம போய் கோஆப்ரேட்டிவில் ஊற்றுற வரைக்கும் இல்லைனா மார்க்கெட் கொண்டு போகிற வரைக்கும் ஒரு இன்டகிரேட்டடான வேல்யூ செயின் அப்படிங்கிற ஒரு விஷயம் நம்மக்கிட்ட மிஸ் ஆகுது. இதுதான் மேஜர் ப்ராப்ளம். ஓகேவா? அப்படி வந்துட்டு மிஸ் ஆச்சுன்னா அது நம்மளுடைய பாலோட குவாலிட்டியை, இல்லைனா இப்போ நம்ம முட்டைகள் உற்பத்தி பண்ணுறோன்னா ஸோ அதோடைய குவாலிட்டியை, ஏன்னா அந்த லைஃப் ஸ்டாக்கில் இம்பாக்ட் ஏற்படுத்த வாய்ப்பு இருக்குது இல்லையா. ஸோ அதுக்காக தான் என்ன பண்ணியிருப்பாங்கன்னா இந்த மாதிரி ஒரு ரிவைஸ்டு ஸ்கீம் ஒன்று வந்து கொண்டு வந்திருப்பாங்க. ஓகேவா? இன்னும் பொறுத்த வரைக்கும் 200 மில்லியன் இந்தியன் வந்து இந்த லைஃப் ஸ்டாக் ரியரிங் அப்படிங்கிற ஒரு விஷயத்தில் ஈடுபடுறாங்க. அதில் 100 மில்லியன் வந்துட்டு டெய்ரி ஃபார்மர்ஸ், பால் பண்ணை இருக்கும் இல்லையா, ஸோ அவங்க வச்சுருக்கிறவங்க. அந்த பால் பண்ணை 100 மில்லியன் இருக்குல்ல, அதில் வந்து 80% பொவைன்ஸ், அந்த ஆடு மாடுகள் இருக்கும் இல்லையா, அந்த அது வந்துட்டு என்ன ஆகுதுன்னா லோவான ப்ராடக்டிவாக இருக்குது. ஓகேவா? ஸோ ப்ராடக்டிவ் அப்படின்னு பார்க்கும்போது அது வந்துட்டு அதிகமான பால் தரது இல்லை, கொஞ்சம் வந்துட்டு லோ ப்ராடக்டிவாக இருக்குது அப்படின்றாங்க. அதுவும் இந்த லோ ப்ராடக்டிவ் அந்த மாதிரி இருக்கிறத யார் வளர்க்குறா அப்படின்னா ஸ்மால் அண்ட் மார்ஜினல் ஃபார்மர்ஸ். ஓகேவா? மற்றபடி வந்து பெரிய பெரிய லெவலில் இருக்கிற ஃபார்மர்ஸ் வளர்க்குற எல்லாமே வந்துட்டு அதிகமான ப்ராடக்டிவ் தருது. அதெல்லாம் வந்துட்டு ஒரு மாடு வந்துட்டு ஒரு 10 லிட்டர் கொடுத்துச்சுன்னா இந்த ஸ்மால் அண்ட் மார்ஜினல் ஃபார்மர்ஸ் இருக்கிறாங்களே இவங்க வளர்க்குறது வந்து ஒரு 8 லிட்டர் இல்லைனா 7 லிட்டர் தான் கொடுக்குதுன்ற மாதிரி சொல்கிறாங்க. ஓகேவா? ஸோ இதுக்காக இந்த ப்ராப்ளம் எல்லாம் சார்ட் அவுட் பண்ணுறதுக்காக தான் ராஷ்ட்ரிய கோகுல் மிஷன் அப்படின்னு ஒன்று 2014 கவர்மெண்ட் கொண்டு வந்திருப்பாங்க. இந்த ராஷ்ட்ரிய கோகுல் மிஷன் அப்படிங்கிறது என்னென்னா இப்போ ஆடு மாடுகள் இருக்கும் இல்லையா, ஸோ அந்த பொவைன் பாப்புலேஷன் அப்படின்னு வரும்போது அந்த மாடுகளோட பாப்புலேஷனோட ஜெனட்டிக்காக நம்ம அப்கிரேட் பண்ணணும்னு இருப்பாங்க. ஓகேவா? ஏன்னா இப்போ பால் உற்பத்தி ஆகிறதுங்கிறது ஏதோ ஒரு ஜீன் கூட சம்மந்தப்பட்ட ஒரு விஷயமாக தான் இருக்கும். தென் இப்போ ஒரு மாடுக்கு ரொம்ப உடம்பு சரியில்லாமலே போச்சு அப்படின்னா அப்போ அதுலேருந்து நம்ம எப்படி பால் கறக்க முடியும் இல்லையா. ஸோ அந்த மாதிரிலாம் ப்ராப்ளம் சார்ட் அவுட் பண்ணணுங்கிறதுக்காக அந்த பொவைனோட பாப்புலேஷனை என்ன பண்ணுறாங்கன்னா ஜெனட்டிக் அப்கிரேடேஷன் பண்ணுறாங்க. ஸோ ஜெனட்டிக் அப்கிரேடேஷன் பண்ணும்போதுல நம்மளுக்கு அங்கே என்ன கிடைக்கும்னா நம்மளுக்கு தேவையான அளவு ப்ராடக்ட் கிடைக்கும். ஓகேவா? இப்போது இது எப்படி பண்ணுறாங்க, என்னென்ன மெத்தடில் பண்ணுறாங்கன்னா ஆர்டிஃபிஷியல் இன்செமினேஷன் மூலமாக பண்ணுறாங்க. தென் செக்ஸ் ஆர்டர்ட் செமெண்ட் பண்ணுறாங்க. அதுக்கப்புறமே இன்விட்ரோ ஃபெர்டிலைசேஷன், இதெல்லாம் சயின்டிஃபிக் மெத்தட்ஸ். ஓகேவா? ஸோ இந்த மாதிரி மெத்தட்ஸ் வச்சு ஜீனை என்ன பண்ணுறாங்கன்னா அப்கிரேட் பண்ணுறாங்க. ஓகேவா? ஸோ இது கொண்டு வந்திருப்பாங்க. அதுக்கப்புறமேட்டு இப்போ கவர்மெண்ட் என்ன செஞ்சுருப்பாங்க அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா இந்த லைஃப் ஸ்டாக் மிஷன், நேஷனல் லைஃப் ஸ்டாக் மிஷன் இருக்குது இல்லையா, அதை வந்து ரிவிஷன் பண்ணியிருப்பாங்க. அதை ரிவைஸ் பண்ணி நிறையா வந்து ப்ரப்போஸ் பண்ணியிருப்பாங்க. ஓகேவா? எதுக்காகனா இப்போ வந்து என்டர்பிரினர்ஷிப் அப்படிங்கிற ஒரு விஷயத்த கேட்டில், பஃபலோவில், போல்ட்ரியில், ஷீப்பு, கோட்டு, பிக்கரி இதிலெல்லாம் கொண்டு வரணுன்றக்காக. ஓகேவா? ஏன்னா இதில் வந்துட்டு தொழில் முனைவோர்களை நம்ம உருவாக்கணும்னா அப்போ என்ன ஆகும்னா நிறைய பேருக்கு வந்துட்டு வேலை கிடைக்கும். ஓகேவா? அது நம்ம எப்படி இவங்க உருவாக்குறாங்கன்னா இண்டிவிஜுவலான என்டர்பிரினர் இருப்பாங்கல்ல, ஸோ இண்டிவிஜுவல் என்டர்பிரினரை வந்து சூஸ் பண்ணி அதுக்கப்புறமேட்டு யாராவது ஃபார்மர் இருக்கிறாங்கன்னா ஸோ அந்த ப்ரொடியூஸ்ட் ஆர்கனைசேஷன், அதுக்கப்புறமேட்டு ஃபார்மர் கோஆப்ரேட்டிவ், தென் ஜாயிண்ட் லைபிலிட்டி குரூப்ஸ், செல்ஃப் ஹெல்ப் குரூப்ஸ், அதாவது சுய உதவி குழுக்கள்லாம் நிறைய பேர் சேர்ந்து வந்துட்டு கோழி பண்ண வச்சுருப்பாங்கல்ல அந்த மாதிரி. அப்புறம் செக்ஷன் 8க்கு கீழே எந்த கம்பெனிஸ்லாம் வருதோ அந்த கம்பெனிஸ். தென் இப்போ வந்துட்டு
ஸ்டேட் கவர்மெண்ட் இருக்கிறாங்க அப்படின்னா, ஸோ ஸ்டேட் கவர்மெண்ட் இவங்க எல்லாருமே சேர்ந்து என்ன பண்ணுறாங்கன்னா, இவங்களுக்காக இந்த மாதிரி ஒரு என்டர்பிரினர்ஷிப் அப்படிங்கிற ஒரு விஷயத்த ஃபோக்கஸ் பண்ணுறாங்க கவர்மெண்ட். ஓகே, ஸோ என்டர்பிரினர்ஷிப் மூலமாக என்ன பண்ணுறாங்கன்னா, இன்சென்டிவ் கொடுக்குறாங்க. இப்போ நான் தான் வந்துட்டு எனக்கு கோழி பண்ணை வைக்கணும்னு ஆசை அப்படின்னா, அந்த நேஷனல் ரூரல் மிஷனுக்கு கீழே எனக்கு வந்துட்டு கோழி பண்ணை வைக்கிறதுக்கு காசு கொடுப்பாங்க. ஓகேவா, எவ்வளோ காசு கொடுப்பாங்க அப்படின்னா, நான் ஒரு பேரண்ட் ஃபார்ம் செட் பண்ணுறதுக்கு, ஒரு பேரண்ட் கோழி பண்ணை வந்து செட் பண்ணுறதுக்கு எனக்கு வந்து 25 லட்சம் வரைக்கும் கேபிட்டல் சப்சிடி கொடுப்பாங்க. கேபிட்டல்னால் அது முதலீடுக்கு. ஓகேவா, அந்த முதலீடு பண்ணும்போதுல ஒரு ஃபார்முக்கு, ஒரு கோழி பண்ணைக்கு ஒரு 1000 சிக்கன் அங்கே இருக்கிற மாதிரி பார்த்துப்பாங்க. ஓகேவா, சிக்ஸ் அங்கே இருக்கிற மாதிரி பார்த்துப்பாங்க. அதுக்கப்புறமேட்டு என்கிட்ட என்ன எக்ஸ்பெக்ட் பண்ணுவாங்க அப்படின்னா, ஒரு நாளைக்கு அட்லீஸ்ட் 500 முட்டை வந்துட்டு ப்ரொடியூஸ் பண்ணணும் அந்த கோழி பண்ணை அப்படின்ற மாதிரி எக்ஸ்பெக்ட் பண்ணுவாங்க. ஓகே, அந்த முட்டையிலேருந்து வந்த கோழி, அந்த குஞ்சுகள் இருக்கும் இல்லையா, அந்த சிக்கன்லாம் என்ன பண்ணுவாங்கன்னா, அங்கே இருக்கிற லோக்கல் ஃபார்மர்ஸ் இருப்பாங்கல்ல, இப்போ நான் தான் ஒரு இடத்துல இருக்கிறேன்னா, வெளியில் வந்துட்டு லோக்கல் ஃபார்மர்ஸும் இருப்பாங்களே, ஸோ அவங்ககிட்ட கொடுத்து நான் என்ன பண்ணுவேன்னா, அதை வளர்ப்பேன். ஓகேவா, ஸோ அவங்ககிட்ட கொடுத்து வளர்க்கும் போது அதுக்கடுத்து என்ன ஆகும்னா, அந்த கோழி பண்ணை பெருசாகும். தென் அதுலேருந்து நான் அடுத்த ஒரு கோழி பண்ணை உருவாக்கலாம். ஓகேவா, ஸோ அந்த மாதிரி கண்டினியூஸாக அது போயிட்டே இருக்கும்போது அட்லீஸ்ட் ஒரு 14 லட்சம் பேருக்காவது வேலை கிடைக்கும் அப்படின்ற மாதிரி எக்ஸ்பெக்ட் பண்ணலாம் அப்படின்றாங்க. ஓகேவா, இது வந்து கோழி பண்ணை அப்படின்னு வரும்போது, அதே மாதிரி இப்போ வந்துட்டு ஃபார்மிங் யாராவது வச்சுருக்குறாங்க. ஓகேவா, ஸோ வந்து லைஃப் ஸ்டாக் ஃபார்மிங் வச்சுருக்குறாங்க, இந்த கேட்டில் இந்த மாதிரி விஷயத்துக்கு வச்சுருக்குறாங்கன்னா, அப்போ என்ன பண்ணுவாங்கன்னா, கேட்டலுக்காக 200 லட்சம் வரைக்கும் இவங்க வந்து கேபிட்டல் சப்சிடி கொடுக்குறாங்க. ஓகேவா, அட்லீஸ்ட் அதில் வந்து ஒரு 200 கவுஸ் இல்லைனா பஃபலில் வந்து இருக்கணும். அங்கே வந்துட்டு லேட்டஸ்ட் ப்ரீடிங் டெக்னாலஜி வந்து யூஸ் பண்ணி அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போவாங்க. ஓகே, அப்படி பண்ணும்போது இதில் என்ன பண்ணுறாங்கன்னா, அட்லீஸ்ட் ஒரு எவ்ரி இயருக்கு, ஓகேவா, ஒரு வருஷத்துக்குமே என்ன பண்ணுவாங்கன்னா, இப்போ இந்த ஃபார்ம் ஆரம்பித்து 3வது வருஷத்துலேருந்து, ஓகே, ஸோ 3வது வருஷத்துலேருந்து ஒவ்வொரு வருஷத்துக்குமே இப்போ இந்த ஃபார்ம் ஆரம்பித்த ஃபார்மில் நிறையா கேட்டில் இருக்கும் இல்லையா, ஸோ அதில் வந்து ஒரு 116 எலைட் ஃபீமேல் கேல் என்ன பண்ணுறாங்கன்னா, அடுத்த ஒரு ஃபார்முக்கு வந்து கொடுக்குறாங்க. ஓகேவா, ஸோ அந்த மாதிரி ஒரு பேரண்ட் ஃபார்ம் உருவாக்கி அந்த ஃபார்மில் இருந்து ஒரு குறிப்பிட்ட டைமுக்கு அப்புறம் அங்கேருந்து ஒரு இளம் கன்றுகள் இருக்கும் இல்லையா, ஸோ இல்லைனா ஃபீமேல் இருப்பாங்கல்ல, ஸோ ஏன்னா அங்கே இருந்தானே பால் கிடைக்கும், அங்கேருந்து இன்னொரு ஃபார்முக்கு என்ன பண்ணுறாங்கன்னா சென்ட் பண்ணுறாங்க. ஓகே, ஸோ அந்த மாதிரி நிறையா ஸ்டெப்ஸ் வந்து டேக்கன் பண்ணுறாங்க. இப்படி பண்ணுறதுனால என்ன கிடைக்கும் அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா, அடுத்து இன்னும் நிறைய ஃபார்ம்ஸ் உருவாகும். அப்போ லைவ்லிஹுட் மிஷன் அப்படிங்கிறது அடுத்த கட்டத்தை பார்த்து போகும் இல்லையா. இது வந்து 3வது வருஷம் முடிஞ்சதுக்கு அப்புறமேட்டு ஒவ்வொரு வருஷமும் இந்த மாதிரி இவ்வளோ கேர்ள்ஸ் வந்து கொடுக்கணும். ஓகே, அதே ஒரு வருஷத்துலேருந்தே, ஓகே, அந்த ஃபார்ம் ஆரம்பித்து ஃபஸ்ட்டு வருஷத்துக்கு அப்புறமேட்டு எவ்வளோ நம்மளுக்கு லாபம் கிடைக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. இதுக்கு என்ன சொல்கிறாங்கன்னா, இப்போது ஒரு நாளைக்கு ஒரு அனிமல் வந்து நம்மளுக்கு எவ்வளோ பால் கொடுக்கும்னா 15 கிலோ கொடுக்கும் அப்படின்றாங்க. ஓகேவா, அப்படி கொடுக்கும்போது அதை நம்ம வந்து விற்றுருப்போம். அப்போ பால் விற்கும்போது நம்மளுக்கு காசு கிடைக்கும், ப்ராஃபிட் கிடைக்கும் அப்படின்றாங்க. ஓகேவா, இதன் மூலமாக எவ்வளோ பேருக்கு வேலை கிடைக்கும் அப்படின்னா 1 லட்சம் ஃபார்மர்ஸ்க்கு வேலை கிடைக்கும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஓகே, அது போக வெப் அப்ளிகேஷன் கோபாலா அப்படிங்கிற ஒன்று இருக்குது. இந்த கோபாலா என்ன கொடுக்கும் அப்படின்னா, இப்போ வந்து ஃபார்மர்ஸ் இருக்கிறாங்க அப்படின்னா, ஸோ அப்போ வந்து டிசீஸ் ஃப்ரீ ஜெர்ம் பிளாசம் அப்படிங்கிறது அங்கே பக்கத்தில் ஏதாவது சென்டர்ஸ் இருக்கும், இல்லைனா வந்து வெட்னரி கேர் இருக்கும். ஓகேவா, ஸோ அதுக்காக டிசீஸ் ஃப்ரீ ஜெர்ம் பிளாசம் அப்படிங்கிற ஒரு விஷயம் எங்கெல்லாம் அவைலபிளாக இருக்குது அப்படிங்கிற ஒரு விஷயத்த ஃபார்மர்ஸ்க்கு வந்து கொடுக்குறாங்க. ஓகேவா, ஸோ அந்த ஜெர்ம் பிளாசம் எதுக்காக உருவாகும் அப்படின்னா, இப்போ ரீப்ரொடக்ஷன் அப்படிங்கிற ஒரு விஷயம் உருவாகும் போது அங்கே வந்துட்டு இது ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஓகேவா, ஸோ அந்த மாதிரி நிறையா மெத்தட் வந்துட்டு ஃபாலோ பண்ணுறாங்க சயின்டிஃபிக்காக. ஓகே, அதே மாதிரி ஷீப் அண்ட் கோட் அப்படின்னு வரும்போது இங்கே கேபிட்டல் சப்சிடி வந்து 50% கொடுக்குறாங்க, இல்லைனா 50 லட்சம் வரைக்கும் ஒரு ஃபார்ம் வந்து ஒரு பண்ணை செட் பண்ணுறதுக்காக கொடுக்குறாங்க. ஓகே, அப்படி பண்ணை செட் பண்ணது இருந்து அந்த அந்த ஆடு, அந்த செம்மறி ஆடெல்லாம் வந்துட்டு மார்க்கெட்டில் விற்கிற வரைக்கும், ஓகேவா, ஸோ இதுக்கான எல்லா ஹோல் செயினையும் வந்துட்டு இந்த இதில் டெவலப் பண்ணுறாங்க. ஓகே, அதுக்கப்புறமேட்டு ஒரு என்டர்பிரனருக்கு, ஒரு தொழில் முனைவருக்கு என்ன வந்துட்டு அசிஸ்டன்ஸ் கிடைக்கும் அப்படின்னா, இப்போ நம்மள்கிட்ட கவர்மெண்ட் கிட்டே இருந்து நம்மளுக்கு ஜெனட்டிக் மெரிட் அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்துட்டு கிடைக்கும். ஓகேவா, இப்போ நம்ம ஒரு ஆடு வளர்க்குறோம் அப்படின்னா, ஸோ அந்த ஆடுக்கு வந்து ஜெனட்டிக் குவாலிட்டி நல்லா இருந்துச்சுன்னா அதுக்கு எந்த ஒரு டிசீஸும் வராது, அதுக்கப்புறம் அதுக்கான மீட் அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்துட்டு நல்லா கிடைக்கும் இல்லையா. ஸோ அந்த மாதிரி கவர்மெண்ட் என்ன பண்ணுறாங்கன்னா நம்மளுக்கு வந்து ப்ரொவைட் பண்ணுறாங்கன்றாங்க. இதனால் நம்மளுக்கு வந்துட்டு எவ்வளோ ஏர்ன் பண்ண முடியும்னா, ஒரு வருஷத்துக்கு 33 லட்சம் வந்துட்டு ஏர்ன் பண்ண முடியும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஓகேவா, ஸோ இதெல்லாம் வந்துட்டு கொடுத்துருக்குறாங்க. அதே மாதிரி இப்போ பிகரி, ஓகே, ஸோ பிகரி அப்படிங்கிறது வந்துட்டு பன்றிகள் இருக்குதுல்ல, அதுக்கான பண்ணை செட் பண்ணும்போதும் 50% கேபிட்டல் சப்சிடி கொடுக்குறாங்க, இல்லைனா 30 லட்சம் வந்துட்டு கொடுக்குறாங்க. ஓகேவா, அப் டு 30 லேக் வரைக்கும் கொடுக்குறாங்க. அப்படி வந்துட்டு கொடுக்கும்போது இப்போ நம்மளுக்கு இவ்வளோ தூரத்துக்கு அங்கே அமௌண்ட் இருக்கணும். ஓகேவா, அதாவது இவ்வளோ தூரத்துக்கு பெண் பன்றி, இவ்வளோ தூரத்துக்கு ஆண் பன்றி இருக்கணும். அது ரெண்டும் சேர்ந்து ஒரு வருஷத்துக்கு 2400 பிக்லெட் அப்படிங்கிறது உருவாக்கணும், பன்றி குட்டிகளை வந்து உருவாக்கணும் அப்படின்றாங்க. அந்த பிறந்த குட்டி பன்றி குட்டிகள் இருக்கும் இல்லையா, அந்த பிறந்த பன்றி குட்டி என்ன பண்ணுவாங்கன்னா அடுத்த ஒரு 6 மந்த்துக்கு ஒரு தடவை சேல் பண்ணுவாங்க. ஓகேவா, அப்படி சேல் பண்ணும்போது நம்மளுக்கு எவ்வளோ காசு கிடைக்கும் அப்படின்னா 1.37
கோடி வந்து கிடைக்கும் அப்படின்றாங்க. எவ்வளோ தூரம் நாள் கழிச்சு அப்படின்னா 16 மாதம் கழிச்சு அப்படின்றாங்க. ஓகேவா? இதனால் எவ்வளோ பேருக்கு வந்து ஜாப் கிடைக்கும்னா 1.5 lakh பீப்புளுக்கு ஜாப் கிடைக்கும் அப்படின்றாங்க. ஓகேவா? ஸோ இந்த மாதிரிலாம் வந்துட்டு செட் பண்ணியிருக்கிறது முக்கியமாக எதுக்காக அப்படின்னா நம்மளுடைய ப்ராடக்டிவிட்டி அப்படிங்கிறத என்ஹான்ஸ் பண்ணுறதுக்காக, இன்னொன்று நம்மளோட லைஃப் ஸ்டாக் இருக்குது இல்லையா, ஸோ அதோடைய ஸ்டாண்டர்ட்ஸை ட்ரேஸ் பண்ணுறதுக்காக தான் இந்த ஸ்கீம் வந்து உருவாக்கியிருக்கிறாங்க. ஓகேவா? ஸோ இதுதான் வந்து நேஷனல் லைவ்லிஹுட் மிஷனுடைய ரிவைஸ்டு ஸ்கீம். இதை வந்துட்டு எப்படி உருவாக்கியிருப்பாங்க, யார் கூடலாம் சேர்ந்து அப்படின்னா ராஷ்ட்ரிய கோகுல் மிஷன், தென் அனிமல் ஹஸ்பண்டரி இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் டெவலப்மெண்ட் ஃபண்ட், ஸோ இதெல்லாம் சேர்ந்து வந்து உருவாக்கியிருப்பாங்க. ஓகேவா? இதான் வந்து இந்த ஸ்கீம் பற்றினது. ப்ரிலிம்ஸில் கேட்டாலும் நம்மளுக்கு தெரியணும், மெயின்ஸில் ஆன்சர் ரைட்டிங்க்கு இது ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஓகே, தென் நெக்ஸ்ட் ஒன் என்னென்னா, இதெல்லாம் சின்ன சின்ன நியூஸ் தான். இப்போ வந்துட்டு இந்தியா இஸ்ரேல் இருக்குதுறாங்கல்ல, ஸோ அவங்க 2 பேர் வந்துட்டு பேச்சுவார்த்தை நடத்திட்டு இருக்காங்க. நம்மளுடைய எக்ஸ்டர்னல் அஃபேர்ஸ் மினிஸ்டர் ஜெய்சங்கர் அங்கே போயிருக்காரு இல்லையா, ஸோ ட்ரேட் வந்துட்டு சம்மந்தமாக பேச்சுவார்த்தை நடத்திருப்பாங்க. ட்ரேட் அப்படின்னு வரும்போது ஃப்ரீ ட்ரேட் அக்ரிமெண்ட் அப்படிங்கிறத நம்ம வந்துட்டு மறுபடியும் வந்துட்டு உருவாக்கிக்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருப்பாங்க. ஆக்சுவலி இதுக்கான பேச்சுவார்த்தை ரொம்ப நாளாக போயிட்டே இருக்கும். இப்போ வந்துட்டு ஓகே நம்ம 2 பேருமே அக்செப்ட் பண்ணிக்கலான்னு இருக்கிறாங்க. ஸோ ஃப்ரீ ட்ரேட் அக்ரிமெண்ட் அப்படிங்கிறது என்னென்னா, இது வந்துட்டு ஒரு அக்ரிமெண்ட். ஓகேவா? இது வந்து 2 கண்ட்ரிக்கு நடுவில் இருக்கலாம், இல்லைனா நிறைய கண்ட்ரிக்கு நடுவில் இருக்கலாம். அப்போ அந்த கண்ட்ரிஸ்லாம் வந்துட்டு என்னெல்லாம் அக்ரி பண்ணுவாங்க அப்படின்னா, இப்போ எதெல்லாம் வந்துட்டு குட்ஸ் அண்ட் சர்வீசஸை பாதிக்குதோ, ஸோ அதிலலாம் நம்ம வந்து இந்த மாதிரி நடந்துக்கணும் அப்படின்ற மாதிரி சில ஆப்ளிகேஷன்ஸ் அதில் வச்சுருப்பாங்க, நிபந்தனைகள். அது போக இப்போ யாரெல்லாம் இப்போ ஒரு வேளை இஸ்ரேலில் உள்ளவங்க வந்துட்டு இந்தியாவில் இன்வெஸ்ட் பண்ணுறாங்க அப்படின்னாலும், இந்தியாவில் உள்ளவங்க வந்து இஸ்ரேலில் இன்வெஸ்ட் பண்ணுறாங்கனாலும் அந்த இன்வெஸ்டரை வந்து நம்ம ப்ரொடெக்ட் பண்ணணும் இல்லையா, அதுக்கான ப்ரொடெக்ஷன் அங்கே இருக்கும். அதே மாதிரி இன்டெலெக்சுவல் ப்ராப்பர்ட்டி ரைட்ஸ் ஐபிஆர் இருக்குது இல்லை, ஸோ அதுக்கான ரைட்ஸும் இங்கே இருக்கும். ஓகேவா? ஸோ இதான் வந்து ஃப்ரீ ட்ரேட் அக்ரிமெண்ட். அப்புறம் இந்த நியூஸில் இன்னொன்று என்ன மென்ஷன் பண்ணியிருப்பாங்கன்னா, ஆப்ரஹாம் அக்கார்ட் பற்றி மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. ஆப்ரஹாம் அக்கார்ட் அப்படிங்கிறது வந்து யூஎஸ் வந்துட்டு என்ன பண்ணுவாங்கன்னா, இஸ்ரேலுக்கும் யுஏஇக்கும் நடுவில் டிப்ளமேட்டிக் ரிலேஷன்ஷிப் வரணும் அப்படிங்கிறதுக்காக யூஎஸ் மீடியேட் பண்ணின இந்த அக்கார்ட் தான் ஆப்ரஹாம் அக்கார்ட். ஓகே, ஸோ ஆப்ரஹாம் அக்கார்ட் அப்படிங்கிறது 2 பேருக்கு நடுவில் ஒன்று இஸ்ரேலுக்கும் யுஏஇக்கும் யாரை வச்சு மீடியேட் பண்ணியிருப்பாங்க, யார் மீடியேட் பண்ணியிருப்பாங்கன்னா யூஎஸ்ஏ வந்துட்டு மீடியேட் பண்ணியிருப்பாங்க. ஓகேவா? அமெரிக்கா தான் மீடியேட் பண்ணியிருப்பாங்க. இது ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ஒரு விஷயம். தென் முக்கியமாக இன்னொன்று, இஸ்ரேல் இருக்கிறாங்கல்ல, அவங்க வந்துட்டு நாங்கள் இனிமேல் இன்டர்நேஷ்னல் சோலார் அலையன்ஸ் இருக்குது இல்லையா, அதை நாங்கள் வந்துட்டு சேர்றதுக்கு நாங்கள் ஆசைப்படுறோன்ற மாதிரி சொல்லியிருப்பாங்க. அதனால இன்டர்நேஷ்னல் சோலார் அலையன்ஸ் பற்றி நம்ம தெரிஞ்சிருக்கணும். இது வந்து இந்தியா, ஃப்ரான்ஸ் 2 பேரும் சேர்ந்து தான் அதை ஸ்டார்ட் பண்ணியிருப்பாங்க. ஓகேவா? இதில் இப்போதைக்கு 124 கண்ட்ரிஸ் இருக்கிறாங்க. மோஸ்ட்லி எல்லாமே வந்து சன்ஷைன் கண்ட்ரிஸ். ஓகேவா? இதர் அது வந்துட்டு கம்ப்ளீட்டாக ட்ராபிக் ஆஃப் கேன்சர் இல்லைனா பார்ட்லி ட்ராபிக் ஆஃப் கேன்சரில் இருக்கும், இல்லைனா ட்ராபிக் ஆஃப் கேப்ரிகானில் இருக்கும். ஓகேவா? ஏன்னா இன்டர்நேஷ்னல் சோலார் அலையன்ஸ் அப்படிங்கும்போது சோலார் பவர் அப்படிங்கிற ஒரு விஷயத்தில் முக்கியமான கான்சன்ட்ரேஷன் பண்ணுவாங்க. அப்போ எங்கெல்லாம் சன்ஷைன் கிடைக்குதோ அந்த கண்ட்ரிஸ் தானே அதில் ஜாயின் பண்ண முடியும். அதனால் ஓகேவா? முக்கியமாக இந்த இன்டர்நேஷ்னல் சோலார் அலையன்ஸ் எதுக்காக உருவாக்கியிருப்பாங்க அப்படின்னா, எங்கெல்லாம் வந்துட்டு சன்ஷைன் கண்ட்ரிஸ் இருக்குதோ, ஸோ அவங்கெல்லாம் சேர்ந்து க்ளீன் எனர்ஜி, சஸ்டைனபிளான என்விரான்மெண்ட், தென் பப்ளிக் டிரான்ஸ்போர்ட், கிளைமேட் இப்படிங்கிற ஒரு விஷயம்லாம் வரும்போது நம்ம வந்துட்டு எல்லாருமே சேர்ந்து ஒர்க் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக உருவாக்கியிருப்பாங்க, அந்த பர்பஸ்க்காக. ஓகே, ஸோ இதான் வந்து இன்டர்நேஷ்னல் சோலார் அலையன்ஸ் பற்றின ஒரு விஷயம். தென் இது 2 சின்ன சின்ன நியூஸ். ஓகே, ஆக்சுவலி நம்ம பார்த்துருப்போம் இல்லையா, சைனா வந்து அவங்களுடைய ஃபர்ஸ்ட் ஹைப்பர்சோனிக் நியூக்ளியர் ஹெட்டட் மிசைல் வந்து டெஸ்ட் பண்ணியிருக்காங்க அப்படின்ட்டு. ஆக்சுவலி சைனா வந்துட்டு இல்லை நாங்கள் அப்போல்லாம் பண்ண கிடையாதுன்னு ரிஜெக்ட் பண்ணிட்டாங்க அதை. இன்னொன்று வந்து குஷிநகர் பற்றி கொடுத்துருக்குறாங்க. இந்த குஷிநகர் அப்படிங்கிறது வந்துட்டு யார் கூட சம்மந்தப்பட்டது அப்படின்னா, புத்தர் இருக்கிறார்ல, ஸோ அவர் இங்கே தான் வச்சுட்டு என்லைட்மெண்ட் அடைஞ்சார். ஓகேவா? ஸோ அதனால் இது ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ஒரு விஷயம். இவர் வந்துட்டு என்லைட்மெண்ட் அடைஞ்சது வந்துட்டு போத் கயாவில் தான் அடைஞ்சிருப்பார். ஓகேவா? இங்கே குஷிநகர் அப்படிங்கிறது வந்துட்டு இவங்களுடைய ஃபைனலாக இங்கே தங்கி இருந்திருப்பாங்க இந்த இடத்துல. இங்கேருந்து தான் இவங்க வந்துட்டு மரணம் அடைஞ்சிருப்பாங்க. ஓகேவா? ஸோ இதுதான் வந்து குஷிநகர். குஷிநகர் அப்படிங்கிறது வந்துட்டு புத்தர் வந்து அவருடைய கடைசி காலங்களில் வாழ்ந்த இடம். ஓகேவா? இது ரொம்ப இம்பார்ட்டண்ட், குஷிநகர் அப்படிங்கிற ஒரு விஷயம். ஓகேவா? ஓகே, இன்னைக்கு நியூஸ் அனாலிசிஸ் அவ்வளோதான். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங். ஹாவ் அ கிரேட் டே.